இவனுடைய சில காரியங்கள் எல்லாம் போய் அங்கங்க இவன் போய் கடை போட்டு வச்ச இடத்துல எல்லாம் கடையை காலி பண்ணிடுறாங்க. ஊழியக்காரன் போய் பிசாசை தத்துறாங்க, சுகம் அளிக்கிறாங்க, மருத்துவரை எழுப்புறாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அவங்க செத்துறாங்க. அவன் பார்த்துனே வரான். அவனுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். நான் சொல்றது நல்லா நோட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் தான் நான் பேசுறேன். கேட்டா நான் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ஆழமா பேசுறாரு அப்படின்றாங்க. நான் ஆழமாலாம் பேசல. உறவுல கவனிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆழமா புரியும். அவன் எத்தனை பேரை பார்த்துன்னு வந்திருப்பான், புரியுதுங்களா? அவன் இந்த பூமியில தான் இருக்கிறான். ஆனா மனுஷங்க எல்லாருமே, அதாவது தேவனுடைய ஆட்கள் எல்லாருமே செத்து போறாங்க. அவன் எத்தனை பேரை நோட் பண்ணி அப்படியே பார்த்துனே வரான். அவன் இங்க இருக்கிறான், எல்லாருமே போயிடறாங்க. அவன் எதிர்த்துக்கும் எல்லாமே போறாங்க. டைசன் மாரி பெருமை வந்துச்சு. பெருமை இருக்குது அவருக்கு. என்ன பெருமைனா, என்ன யாராலையும் நாக் அவுட் பண்ண முடியாது. ஒருத்தன் வந்தான், அச்சு டைசனே நாக் அவுட் பண்ணான். முடியும்னா முடிச்சிட்டான். அவன் பேர் தெரியல சரியா. நிறைய பேர் ஒரு விரல் விட்டு என்ற மாதிரியான ஆட்கள் அவனை காலி பண்ணாங்க. டைசனை காலி பண்ணாங்க. ஒரு 5-6 பேரோ 4 பேர் தெரியல. ஹோலிஃபீல்டு அப்புறம் சொல்றாங்க காலி பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரி பிசாசு இத்தனை பேரை நாக் அவுட் பண்ணதுனால அவனுக்குள்ள இருக்குது பாருங்க. நான் சொல்றேன் சாவ மாட்டேன்னு. நான் எங்க இருந்து பேசுறேன் பாத்தீங்களா? பெரிய சர்ச்சில பேசல, பெரிய நிறைய பேருக்கு பேசல, கொஞ்சம் பேருக்கு பேசுறேன். அவன் இவ்வளோ பேரை சாவச்சின்னு வந்தவங்கிட்ட நான் பேசுறேன் சாவ மாட்டேன். இதுல கையெல்லாம் மச்சு விட்டு உனக்கு இருக்குதுடா உனக்கு அப்படின்றான். டேய் இவ்வளவு திமிரா பேசுற இருக்குதுடா. நான் என்ன சொல்றேன், அந்த பார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆமென். நான் சொல்றேன், தோ பாதாளத்திலும் ஜீவனுக்கான திறவுகோல் யாங்கிட்ட இருக்குதுன்ற, மரணத்துக்கான திறவுகோல் யாங்கிட்ட இருக்குது. நான் செத்து பாதாளத்துல போய் பார்த்துட்டு கூட நம்ம பரலோகத்துக்கு போவேன். எனக்கு அது முக்கியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்ன சித்தம்? அவருடைய உள்ளத்தின் அவருடைய இருதயத்தின் துடிப்பை பார்க்கணும். அவருக்கு இதை செஞ்சா அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்தா அவர் சொல்றாரு, சாவாம இந்த பூமியில உயிர் வாழ்ந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்றாரு. ஏன் ஆண்டவர்னு கேட்டா, எல்லாரையும் என்னுடைய பரிசுத்தவான்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் அவன் முழுங்கிட்டான். அவன் அந்த பெருமையில இருக்கிறான். அந்த பெருமையில இருக்கிறவன முழுகிற ஒரு ஆள் வந்தா அவன் எவ்வளவு அனுபவம் இருக்கும் அவனுக்கு பாருங்க. இந்த உலகத்தை படிச்சு இவ்வளவு வருஷங்கள் ஆகுது, எவ்வளவு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் வரணும்னா சாவாம இருந்தாதான் முடியும். அந்த சாவாம இருந்தா தான் இவன் பின்னாடி பண்ணுகிறான் பாரு எல்லா வேலையும். சாவாம இருந்தா என்ன ஆகும்? சாவாம இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வரும், ஜீவனுடைய வளர்ச்சி அதிகமா வரும், ஜீவனுடைய காரியங்கள் அதிகமா புரியும், ஜீவனுடைய வெளிச்சம் அதிகமா வரும். வந்துச்சுன்னா இவனை எதிர்த்து நிக்கும் போது இவனுடைய ராஜ்யம் தரமட்ட குனியும். அதத்தான் சொல்றேன். உன் நண்பை யாருன்னு சொல்லு, உன் கேரக்டர் சொல்றேன். உன் எதிரின் யாருன்னு சொல்லு, உன் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்றேன். உன் திறன், உன்னுடைய ஆற்றல் என்னன்னு சொல்றேன்றாரு. அப்போ நான் எதிரியை சூஸ் பண்றேன். அவன் எப்படிப்பட்ட எதிரி? இவங்கெல்லாம் பிசாசே போ, சாத்தானே போ அப்படின்வாங்க. நான் என்ன சொல்றேன், சாத்தானே வா என்கிட்ட மோதிப்பார் அப்படின்னு கூப்பிடுறேன். ஹலோ, ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. வாடா மரணத்தை தன்னுடைய மரணத்தினால ஜெயித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய ஜீவன் எனக்குள்ள வந்திருக்குது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது. அதனால என்னுடைய மரணத்தை யார் முடிவு பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, நானே முடிவு பண்ண மாட்டேன், நீ தான் முடிவு பண்ணன்றாரு. அப்போ என் மரணத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன், யார் முடிவு பண்ணவே முடியாது. ஹலோ, நான் என் எதிரியை பார்த்துட்டேன் சொல்றான்ல, தனி ஒருவன்ல அவன் இவனை விட பயங்கரமா இருப்பான் பாருங்க. அரவிந்த் சாமி நல்லா அழகா இல்ல? அவன் அழகா நல்லா பயங்கர செல்வாக்கு மிக்க ஒரு ஆளா இருப்பான், அறிவிலையும் பயங்கர ஜீனியஸ். இவன் வருவான் பாருங்க, ஜெயம் ரவி ஒரு போலீஸா வருவான், சாதாரண போலீஸா, ஒரு இதுல இருந்து ஒரு அடிமட்டத்துல இருந்து வருவான், என்ன மாதிரி கடையில இருந்து அடிமட்டத்துல இருந்து வருவான். அவன் உலகத்தையும் ஆண்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல இருப்பான் அரவிந்த் சாமி. அவன் கிட்ட போய் சாதாரணமான ஒரு IPS அதிகாரி மோதுவான், இன்டெலிஜென்ட். அவன் சொல்லுவான் ஒரு டைலாக், அவன் பணத்துக்கு பின்னாடி ஓடுறான், நான் குற்றத்துக்கு பின்னாடி ஓடுறேன். ஹலோ, அவன் பணத்துக்கு பின்னாடி ஓடுறதால அவனுக்கு தெரியாது அவன் என்னென்ன குற்றம் செய்து இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது யாரும் வர மாட்டாங்கன்னு அவன் நினைச்சுக்கிறான். நான் சொல்றேன், குற்றத்துக்கு பின்னாடி ஓடுறேன், நான் ஜீவனுக்கு பின்னாடி ஓடுறேன், நான் அழியாமைக்கு பின்னாடி ஓடுறேன். அப்போ என் காலு கீழே வரும், பணம் முட்டி போட வைப்பேன்,
குனி நீ இயேசுவின் நாமத்தினால. ஆமென். குனி. யாருகிட்ட வந்து யாருகிட்ட வந்து யாருக்கு சீனை போட்டுக்கிற? அதனால்தான் சொல்றாரு, சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு அது உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஆமென்.